காவேரி அதிரடியா விஜய் வெளியில கொண்டு வந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் வெளியில வந்ததும் காவேரி ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. ஒன்னும் வெண்ணிலா அந்த இடத்துல வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துடலாம் மட்டும் நினைக்கிறாதீங்க. என் வாயில உண்மையை கொண்டு வந்து விஜய் வெளியே எடுத்து நீ சந்தோஷப்படாத, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு விஜய், யாரை நீங்க பிரிய சொன்னீங்களோ, யாருக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொன்னீங்களோ அவதான் இன்னைக்கு எனக்காக நின்று என்ன வெளியே எடுத்திருக்கா. ஆனா நீ என்ன பண்ணிருக்க, என்ன ஜெயிலுக்குள்ள அனுப்பி உன்னை கல்யாணம் பண்றணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்க. அப்படி ஒருத்தி எங்க, நீ எங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவை திட்டுறாங்க. வெண்ணிலா விஜய் முகத்தை பார்க்க முடியாம அமைதியா இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல தாத்தா வந்துகிட்டு, விஜய் இவங்க கிட்ட எல்லாம் நீ பேசிய பிரோஜனம் இல்ல விஜய், காவேரி நீ உள்ள இருக்கன்னு சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டான்னு தெரியுமா, உன்னை வெளியே எடுக்கிறதுக்காண்டி என்னென்னலாம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. சரி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இல்ல விஜய், நீங்க என்ன எங்க கஷ்டப்படுத்துறீங்க, நான் தான் உங்களை பிரிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் உங்களை பிரிஞ்சு நான் இருக்கவே மாட்டேன் விஜய், என்ன உங்க கூடவே கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பசுபதி பார்த்துட்டு முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் இந்த நேரத்துல சொல்றாங்க, இதுதான் நானு பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா எங்க என் பேச்சை கேட்கிற, என் கூட வரவே மாட்டேங்கியே அப்படி சொல்றாங்க. இப்ப நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன், நீங்க உங்களோட என்ன கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்பவே போகலாம் வா அப்படி சொல்றாங்க. அப்படியும் விஜய் தாத்தா கிட்ட, தாத்தா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா 3 பேரும் வந்து காவேரி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. தாத்தா காவேரி கற்பமா இருக்கிறா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாத்தா. மேலும் தாத்தா எனக்காக காவேரி போராடி என்ன வெளியில கொண்டு வந்திருக்கா பாத்தீங்களா தாத்தா, அப்படிப்பட்ட காவேரிய நான் எப்படி தாத்தா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஆமாப்பா, அததான் நானும் அப்ப இருந்து சொல்றேன், எதுக்காகவும் காவேரிய நீ விட்டு கொடுக்காத, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.